ஹலோ டியர் மக்களே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் கண்டினியூஸ் டென்சஸ் யூஸ் பண்ணி எப்படி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆசிரியர் ஆங்கிலம் கற்பிக்கிறார். இப்போ ஒரு ஆசிரியர் ஆங்கிலம் அந்த சப்ஜெக்ட் எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் பாசிவ் வாய்ஸில் எப்படி சொல்லுவேன்? ஆஸ் யூஷுவல் பாசிவ்னா என்ன ஆகிடும்? ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துடும், சப்ஜெக்ட் லாஸ்ட்டுக்கு ஓடிடும், அண்ட் இடையில பி ஃபார்ம் வேர்ப் வருமா, அது வரணும். அதுக்கப்புறம் என்ன வரும்? பை வரும். பை அப்படின்ற வார்த்தையை சில சென்டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும், சில சென்டென்ஸ்ல வராது. இது எல்லாமே நமக்கு முன்னாடியே தெரியும், ரைட்? இப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் த டீச்சர் இஸ் டீச்சிங் இங்கிலீஷ், இதை எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறது? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருமா? இங்கிலீஷ். அதுக்கப்புறம் இது என்ன டென்ஸ்ல இருக்கு? ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல. ஸோ பி ஃபார்ம் வேர்ப் என்ன வரும்? இஸ் வரும். அதுக்கப்புறம் பீயிங், பீயிங் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ ஒரு டீச்சர் எனக்கு ஆங்கிலம் பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நான் சொல்லும் போது இஸ் பீயிங் சேர்த்துக்கணும். இங்கிலீஷ் இஸ் பீயிங். அதுக்கு அடுத்த வார்த்தை என்னது? டாட். இது வேர்ப் ஃபார்ம்ல தேர்ட் ஒன், விச் மீன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? டீச் அப்படின்ற வார்த்தையோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் டாட். ஓகேங்களா? இங்கிலீஷ் இஸ் பீயிங் டாட் பை த டீச்சர். ஓகே, ஈஸி தானே? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த நான் சொல்றேன்னா அதை ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு மாற்றும் போது இடையில பீயிங், பீயிங் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். அண்ட் எப்பவும் போல வேர்பு எப்படி மாறும்? மெயின் வேர்பு எப்படி மாறும்னா வேர்பு ஃபார்ம் தேர்ட் ஒன்ல மாறிடும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இதுல குழப்பமே இருக்கக்கூடாது. பி ஃபார்ம் வேர்பு அந்த சென்டென்ஸ் என்ன காலத்தை சுட்டி காட்டுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டும். சரிங்களா? இப்ப பாருங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸை பாசிவ்க்கு எப்படி மாத்துறது? she is writing a letter, அவ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாள், இப்போ எழுதிட்டு இருக்கிறா அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது எப்படி மாறும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆப்ஜெக்ட் வந்துரும் தானே, a letter வரும், அதுக்கப்புறம் his வரும், அதுக்கப்புறம் being. ரைட்டிங் அப்படின்ற இந்த வேர்பு ஐஎன்ஜி சேர்ந்து இருக்கிற இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வேர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிளா எப்படி மாறும்? ரிட்டன்னு மாறும், ரைட்? அதுக்கப்புறம் பை ஹர், அவளால, பை ஹர். ஷீ அப்படின்றது இங்க ஹெர்ரா மாறிடும். சப்ஜெக்ட்ல ஷீ அப்படின்னு இருக்கிறது இந்த சைடு பாசிவ்ல வரும்போது ஹெர்ரா மாறிடும். சரிங்களா? a letter is being written by her, ஒரு கடிதம் அவளால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே சென்டென்ஸ் தான், அதே மீனிங் தான், நான் உல்டாவா சொல்றேன். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. my mother is cooking food, என் அம்மா சாப்பாடு சமைத்து கொண்டிருக்கிறார். இது எப்படி இப்ப மாறும்? food is being cooked by my mother, என் அம்மா, my mother, ரைட்? திஸ் இருக்குதா? அது அப்படியே தானே வந்துடும், ஏன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். குக்கிங்னு இருக்குதா? இந்த வேர்ப் எப்படி மாறும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாறும். அப்ப இடி சேர்த்து சொல்லணும், ரைட்? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. the students are reading the lesson, மாணவர்கள் பாடத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி மாறும்? as usual ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருமா? the lesson is being read by the students. ரீடிங் அப்படின்னு இருக்கிற ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல ரெட் அப்படின்னு மாறிடும். அந்த ப்ரொனன்சியேஷன் ப்ரெசென்ட்ல சொல்லும் போது வேற மாதிரி இருக்கும், பாஸ்ட்ல சொல்லும் போது வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் பாசிவ் சென்டென்ஸ்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு வார்த்தை பீயிங். பீயிங் அப்படின்ற ஒரு வேர்டை கட்டாயம் சேர்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, பாஸ்ட் கண்டினியூஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதை பாசிவ்க்கு எப்படி மாத்துறது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. the mechanic was repairing the bike, மெக்கானிக் பைக்கை பழுது பார்த்து கொண்டிருந்தார். இப்போ இல்ல, முன்னாடி. சரியா? வாஸ் ரிப்பேரிங் த பைக்னு இருக்கு. இது இப்போ எப்படி மாறும்? as usual ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருமா? the bike was being repaired by the mechanic. இங்க நம்ம எதை மாத்திருக்கோம்? ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு மாத்திருக்கோம், ரைட்? சப்ஜெக்ட லாஸ்ட்டுக்கு மாத்திருக்கோம், இடையில வாஸ் வந்திருக்கு. ஏன்னா இது இறந்த காலத்துல நடந்து கொண்டிருந்த ஒரு செயலை சுட்டி காட்டுகிறதுனால வாஸ் ஆட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பீயிங் வருது, கண்டினியூஸ்னாலே பீயிங் வரும். சரியா? பீயிங் ஆட் பண்ணிட்டு ரிப்பேரிங் அப்படின்னு இருக்கிற பாஸ்ட் கண்டினியூஸ் வேர்ப் அந்த ஆக்ஷனை நம்ம ரிப்பேர்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்திட்டோம். அதுக்கப்புறம் பை சேர்த்திருக்கோம். சரியா? பாசிவ் வாய்ஸ்ல சொல்லும் போது பை வரும். ஓகே, பைக் மெக்கானிக்கால் பழுது பார்க்க பட்டு கொண்டிருந்தது. அப்போ இருந்துச்சுப்பா, ஆமா அந்த மெக்கானிக் இப்போ பைக்கை பழுது பார்த்து கொண்டு இருந்தான் அப்படின்னு நான் சொல்றேன், ரைட்? அடுத்தது பாருங்க. my father was washing the car, my father was washing the car, என் அப்பா காரை கழுவி கொண்டிருந்தார். இது இப்போ எப்படி மாறும்? the car was being washed by my father,
என் அப்பா அது கடைசிக்கு வந்துருச்சா, த கார் ஃபர்ஸ்ட்டுக்கு ஓடிடுச்சா, அப்புறம் வாஸ் அப்படியே தான் வரும். இடையில என்ன சேர்க்கணும், நம்ம பீயிங் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டு அந்த பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கிற மெயின் வேர்பை பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்துவோம், இடி சேர்த்துப்போம். சரியா? கார் என் அப்பாவால் கழுவப்பட்டு கொண்டிருந்தது, கார் என் அப்பாவால் கழுவப்பட்டு கொண்டிருந்தது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, the workers were painting the wall, the workers were painting the wall. இது எப்படி மாறும், தொழிலாளர்கள் சுவருக்கு வண்ணம் பூசிக்கொண்டிருந்தார்கள். இது அப்படியே உல்டாவே இப்ப எப்படி சொல்றது, the wall was being painted by the workers, the wall was being painted. அந்த பெயிண்டிங் அப்படின்ற மெயின் ஃபார்ம் verb இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாறிடுச்சு, அங்க ing சேர்ந்துருக்கு. ஸோ அது பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு, அதை நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்தும் போது ed சேர்க்கணும். ரைட்? இங்க ஏன் வேர் இருக்குது ஆக்டிவ் வாய்ஸ்ல, the workers were painting the wall, ஏன் அப்படி இருக்குது யோசிச்சிங்களா? ஏன்னா அங்க நான் நிறைய ஒர்க்கர்ஸ் பத்தி தானே சொல்றேன். ஸோ த ஒர்க்கர்ஸ் வேர் அப்படின்னு நான் சொல்றேன். இதுவே பாசிவ் வாய்ஸ்ல சொல்லும் போது the wall was being painted by the workers. ஸோ ஒர்க்கர்ஸ் இங்க லாஸ்ட்ல தானே வருது, அப்போ இங்க அந்த வேற எடுத்துட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் the wall was முன்னாடி நடந்துட்டு இருக்கிற செயலை நான் சொல்லிட்டு அது யாரால நடந்துச்சுன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ற அந்த சென்டென்ஸ் என்னது, என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு, அதுக்குதான் வாஸ் வருது. சரியா? the wall was being, சுவர் தொழிலாளர்களால் வண்ணம் பூசப்பட்டு கொண்டிருந்தது. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம். என்னடா இங்க வேர் வந்திருக்கு, ஆனா பாசிவ் வாய்ஸ்ல வேறே வரலையேன்னு தோணும். வர வாய்ப்பும் இல்லை, அது வரவும் வேணாம். ஏன்னா நம்ம ஒர்க்கர்ஸ் அப்படின்ற வார்த்தையை லாஸ்டா தானே சொல்றோம், அப்புறம் எதுக்கு அங்க வேர் வருது? அதான் இங்க எஸ் சேர்த்து ஒர்க்கர்ஸ்னா நிறைய வேலையாட்கள்னு சொல்லியாச்சுல, அப்புறம் எதுக்கு வேர் வரணும்? இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் பாசிவ்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் வாஸ் வருமா, வேர் வருமா, அப்புறம் பீயிங் கண்டிப்பா வரணும், அப்புறம் verb ஃபார்ம்ல தேர்ட் ஒன் யூஸ் பண்ணணும். இது மட்டும் தான். சரியா? இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸை எப்படி எழுதுறது? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, she will be writing a letterன்னு இருக்கு. she will be writing a letter. இதை எப்படி நம்ம மாத்துவோம், a letter will be written by her. ஓகேவா? a letter will be written by her. அதே தான், ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருச்சு, சப்ஜெக்ட் லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. will beன்ற வார்த்தையை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னா தான் will be வரும். அதே மாதிரி மெயின் ஃபார்ம் verb ஆகிய ரைட்டிங் ரிட்டனா மாறிடுச்சு. சரியா? ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல இருந்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாறிடுச்சு. ரைட்? பட் இதை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். என்னன்னா a letter will be being written by her இப்படியும் சொல்லலாம், அதுவும் ரைட்டு தான். நீங்க கிராமட்டிக்கலா கரெக்டா சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா a letter will be being written by her இதுதான் கரெக்டா இருக்கும். ஆனா இப்போ நம்ம நேச்சுரலா ஃபார்முலா பேசணும்னா a letter will be written by her இப்படியும் சொல்லலாம். என்ன, நீங்க வந்து a letter will be being written by her அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஓல்டு இங்கிலீஷ் மாதிரியோ என்னடா சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தலாம். இன்கேஸ் நீங்க பேசுற பர்சனுக்கு கிராமர் நல்லா தெரிஞ்சதுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுவே நீங்க காமனா இருக்கிற இடத்துல அவ்வளவா கிராமர் நாலேஜ் இல்லாதவங்கள்ட்ட நீங்க பேசும்போது இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் போட்டு யூஸ் பண்ணும் போது டவுட் வர வாய்ப்பு இருக்கு, அண்ட் புரியாம போகவும் வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி பாட்டம் ஆஃப் த ஸ்டோரி என்ன, நம்ம பேசுற இங்கிலீஷ் என்ன சொல்ல வரோம், நான் என்ன ஃபீல் பண்றேன்றதை மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுக்காக தான் நான் இங்கிலீஷே பேசுறேன். ரைட்? ஸோ அப்படி வச்சுட்டு பார்த்தோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளா சொல்ல முடியுமோ அப்படி சொன்னாதான் மற்றவங்களுக்கு புரியும். கரெக்டான? ஸோ a letter will be written by her இதை நம்ம சிம்பிளா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். கண்டினியூஸ்ல இருக்கிற ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை பாசிவ்க்கு மாற்றும் போது கண்டிப்பா பீயிங் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும்ல. ஸோ அந்த ரூல் படி செகண்ட் இருக்கிற சென்டென்ஸ் தான் கரெக்ட். ஓகேவா? அப்படியும் யூஸ் பண்ணலாம், இப்படியும் யூஸ் பண்ணலாம், உங்கள் விருப்பம். பட் தேர்டா இருக்கிற சென்டென்ஸ் யூஸ் பண்றது ப்ரிவலண்டா எல்லாருக்கும் தெரியும், அதுக்காக தான். சரியா? இப்போ உங்களுக்காக ஒரு 3 சென்டென்சஸ் தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. இதை நீங்க பாசிவ்க்கு எப்படி மாத்துவீங்கன்னு மாத்தி ஹோம்ஒர்க் பண்ணுங்க. த டீச்சர் இஸ் எக்ஸ்பிளைனிங் த லெசன், ஆசிரியர் பாடத்தை விளக்கி கொண்டிருக்கிறார். இது பாசிவ்ல வரும்போது எப்படி வரும்? அடுத்தது பாருங்க, மை சிஸ்டர் இஸ் பேக்கிங் அ கேக். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, த சில்ட்ரன் வேர் ஃப்ளையிங் கைட்ஸ், குழந்தைகள் பட்டம் பறக்க விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ்லாம் எப்படி பாசிவ் வாய்ஸ்ல மாறும் அப்படின்றத நீங்க ஒர்க் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அது தப்பாவே வந்தாலும் பிரச்சனை இல்லை. மேக் மிஸ்டேக்ஸ், தட் வில் பி யுவர் growth. ஓகே, ஏன்னா மிஸ்டேக்ஸ் இல்லாம growth வராது.
growth வேணும்னா மிஸ்டேக்ஸ் பண்ணணும். ஸோ மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க. ஓன் யுவர் மிஸ்டேக்ஸ். ஆமா நான் தான் மிஸ்டேக் பண்ணேன்னு தைரியமா சொல்ல பழகுங்க. ஏன்னா நீங்க என்னைக்கு சங்கடப்பட்டு சங்கோஜமாகி ஐயோ நம்ம கிராமர் தப்பா பேசிட்டா என்ன ஆகும், இங்கிலீஷ் தப்பா பேசிட்டா எல்லாரும் சிரிச்சிருவாங்க அப்படி நினைச்சீங்கன்னா அப்படியே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். மத்தவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன அப்படி ஃபீல் பண்ணாதான் நம்மளால ஃபர்ஸ்ட் பேசவே முடியும், ரைட்? ஸோ நம்ம ஜென்ரலா ஒரு கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை பாசிவ்க்கு எப்படி மாத்துறதுன்னு பார்த்தாச்சு. இது எல்லாமே ரொம்ப ஷாலோவா நம்ம வந்து பேர் மினிமம் தான் இன்னைக்கு பார்த்ததே. ரொம்ப டீடைல்டா தான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் நீங்க இதெல்லாம் மேலோட்டமா கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம முங்கு நீச்சல் போடலாம். சரியா? Until then, do your homeworks and watch our daily videos without any delay. Thank you.